இந்தாங்க தைலம். இல்லம்மா, நீங்க அழுதீங்க. ஏய், அன்னைக்கு என்ன அடிக்க வந்தவரு இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்காரு மேடம். நான் உனக்கு குறி வச்சா உன் குடும்பமே வந்து மாட்டுதேடி. எனக்கு வந்திருக்கிற இந்த கேன்சரால உனக்கு கேன்சர்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கது ஒழுங்கா லாக் பண்ணியா? அதெல்லாம் லாக் பண்ணிட்டேமா. என்னம்மா இன்னும் போலீஸ காணோம்? 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். அனுப்புங்கம்மா, நீங்க சொல்லி 3-5 நிமிஷம் போச்சு, இன்னும் வரல. அவங்களா வந்து கதவு திறக்கிறதுக்குள்ள நம்ம போலீஸோட போய் கதவு திறக்கலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்கு. இப்படி சொதப்புறாங்க, என்ன பண்றது? ச்சே. அம்மா மாமா, அங்க பாருங்கம்மா. வாங்க மேடம். அவங்க 2 பேரும் எங்க? அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க மேடம். அம்மா பாவம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல மேடம். ரூமை காட்டுறீங்களா? வாங்க மேடம், வாங்கம்மா. வாங்க மேடம், வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க மேடம், வாங்க. இங்கதான், இந்த ரூம்ல தான் இருக்காங்களா? ஆமா மேடம். ஏன் வெளியில போட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நான் கதவை லாக் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓபன் பண்ணுங்க. மேடம் பாத்தீங்களா, உள்ள தாப்பால் போட்டிருக்கு. கட்டின பொண்டாட்டி நான் வீட்டுல இருக்கப்பவே இப்படியா? இதுக்கு மேல நான் உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் உயிரோட வாழறதுக்கு அர்த்தமே இல்ல. அம்மா என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நம்ம ரிஷி சார் நல்லவர் தான், அவதான். மா 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இருங்க வரேன். எங்கப்பா அவ? ஹலோ மேடம். ஹலோ, யார கேக்குறீங்க? அதான் பாவம் கூட இருந்த பொம்பளை. பொம்பளையா? தேடுடி. ரிஷி, என்ன ரிஷி ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு குடும்பம் நடக்கிற வீட்டுல இந்த மாதிரியே பண்ணுவீங்க? உங்களே நம்பி வந்த என் வாழ்க்கைய நாசனம் பண்ணிட்டீங்க ரிஷி. ஹலோ மா, உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எங்கப்பா அவ? யார கேக்குறீங்க? நீங்க என்ன மேடம் இவரை கேக்குறீங்க? அங்க பாருங்க, அங்க ஒரு பால்கனி இருக்குல்ல, அங்க போய் பாருங்க, அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஒளிஞ்சிட்டு இருப்பாளா? என்னப்பா ஒண்ணும் புரியலையேப்பா. போங்க, நீங்க போய் தேடுங்க. நீங்க முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சார். ஆமா, ஓகே சார். இங்க வாங்க. என்ன மேடம்? உங்க மொபைல கொஞ்சம் கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம் வாங்கம்மா, உங்ககிட்ட பேசணும். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மேடம் ஆபீஸ்ங்கறா? பெட்ரூம்ல என்ன மேடம் ஆபீஸ்? மேடம் ஆபீஸ்ல ஏசி வேலை செய்யலைங்க, அதனால பெட்ரூம்ல ஆபீஸ் வேலையை செய்யறாங்க. இதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? முதல்ல இது ஆபீஸா இல்ல வீடா? அது வந்து மேடம், இது ஹோம் கம் ஆபீஸ். இங்க வேற ஏதோ தப்பா நடக்கிறதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? இவங்க தான் சொன்னாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். மேடம், இவள இங்க வச்சு விசாரிக்க வேண்டாம், பேர் கெட்டுடும். அதனால ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிங்களே. இன்ஸ்பெக்டர், இவங்க லக்ஷ்மி என்னோட கம்பெனில பார்ட்னரா இருக்காங்க. இவங்க உங்க வைஃப் தானே? தாலியா ஹேங்கர்ல மாற்றவ இவ எப்படி எனக்கு வைஃபா இருக்க முடியும் மேடம்? ஒரு காலத்துல இருந்தாங்க, அது ஒரு ஆக்சிடென்ட். இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த கேஸ் இப்ப கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. இவ என் கூட வாழ போறான்னு வாய்தா வாங்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவங்கள அவங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் மேடம். இவங்களுக்கு லட்சுமி மேடம் மேல ஆசிட் ஊத்தி கொல்ல பார்த்த வழக்கு இவங்க மேல இருக்கு மேடம். என்னம்மா இங்க நடக்குது?
மேடம் அவங்க சொல்றத கேட்டு நீங்க என்ன விசாரிக்கிறீங்க? யாருன்னே தெரியாத ஒரு பொம்பளை கூட இருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்களே. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்ணீங்க. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அதான் மேடம், நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ ஓரமா உட்காந்து போன் பேசுற மாதிரி நடிச்சிருக்கா. நீங்க வேணும்னா அந்த போனை வாங்கி டியூரேஷன் ஏதாவது பாருங்களேன் மேடம். கால் டியூரேஷனை பார்த்ததுனால தான் 3/4 மணி நேரம்னு கரெக்டா சொன்னேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க ஏதோ கேம் ஆடுறீங்கன்னு. இப்ப கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ல அது உறுதியாயிடுச்சு. சார், இந்த மாதிரி கேவலமான பொம்பளை கூட வாழவே முடியாது சார். நீங்க கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு இவங்களை வெட்டி விட பாருங்க. ஆரம்பத்துல நான் கூட நம்பிட்டேன் சார். போலீஸ்காரியான என்னையே ஏமாத்துறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அக்யூஸ்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. ஹலோ மேடம், இனிமே இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்தீங்க உள்ள தூக்கி வச்சிருவேன். கான்ஸ்டபிள் வாங்க. சார் நான் வெளியே இருக்கேன் சார். சரிங்க லட்சுமி. அண்ணே வாங்கண்ணே. மா என்னம்மா அவளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க உங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. காலத்துக்கும் இவகிட்ட அடி வாங்குறதே நமக்கு பொழப்பா இருக்கும் போல இருக்கு. சாரி லட்சுமி. எதுக்கு சார் சாரிலாம்? இப்படி ஒரு கேவலமான வேலையை அந்த மகதி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐம் ரியலி வெரி சாரி. சார், யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? யாரோன்னு இல்ல, சட்டப்படி அவ இன்னும் என் பொண்டாட்டி தானே. நடிக்கிறாங்க தம்பி, உங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்காதீங்க. சார், இப்போ இங்க எதுக்காக வந்திருக்காங்க? 6 மாசம் என் கூட சேர்ந்து வாழ்ந்து அவளோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக. பேசாம நீங்க இதுக்கு சம்மதிச்சுட்டு போக வேண்டியதானே? என்ன லட்சுமி இப்படி சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உங்களுக்கு தெரியாதா? சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒண்ணு நீங்க அவளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லனா கண்டினியூ பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் அவளை விட்டுட்டு போக தான் முயற்சி பண்றேன். ஆனா அவ என்ன விட மாட்டேங்கிறாளே. அவ உங்களை விடுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார். நீங்க பேசாம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன லட்சுமி இப்படி சொல்றீங்க? நான் வாழ்றது என் பொண்ணு ரித்திகாவுக்காக தானே. உங்க பிரச்சனையோட சென்டர் பாயிண்டே இதுதான் சார். ரித்திகான்னு நீங்க சுத்துறதுனால தான் மகதி உங்க வீக்னஸ் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை சுழட்டி அடிக்கிறா. நீங்க ரித்திகாவை விட்டு பாருங்க, அவளால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, அவ ரித்திகாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஒன்றும் பண்ண மாட்டா சார். ரித்திகாவை வச்சுதான் மகதியோட வாழ்க்கையே இருக்கு. ரித்திகாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ கதையே முடிஞ்சிடும். அதனாலதான் உங்க மாமனாரு சொத்தெல்லாம் ரித்திகா பேர்லயே எழுதி வச்சிருக்காரு. அதனால ரித்திகாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அவளை நல்லா வச்சுக்கணுங்கிறது மகதியோட தலையெழுத்து. இல்ல லட்சுமி, ரித்திகாவை விட்டு நான். அப்ப நீங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் சார் ஆகணும். உங்களோட மத்தவங்களும் கஷ்டப்படணும். இது பாருங்க சார், ரித்திகா வர வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். ஏமா, இந்த கோர்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்குல்லம்மா. ஆனா ரித்திகா அவ அம்மா கூடயே இருக்கட்டும்னு இவர் எப்போ சொல்லியிருந்தா இவருக்கு எப்போ டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதை கேட்டு வாங்குங்க. நல்லா யோசிங்க சார். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க.
வீடு வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன் சார். போலாம் தம்பி. என்னண்ணே என்ன சிரிக்கிறீங்க? நினைச்சா சிரிப்பு தான் வருது தம்பி. என்ன நினைச்சீங்க? இல்ல, லட்சுமி மேடத்தை நினைச்சேன், சிரிப்பு தான் வருது. என்னண்ணா நீங்க? அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு மகதி வேற அவங்கள புண்படுத்துறா. நீங்க என்னன்னா சிரிப்பு வருதுன்னு சொல்றீங்க? தம்பி, நான் அவங்களோட பிரச்சனையெல்லாம் நினைச்சு சிரிக்கல, அவங்க பேசுனதை நினைச்சுதான் சிரிக்கிறேன். பேசுனதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பின்ன என்ன தம்பி, உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ணா, அப்ப என்ன நினைச்சுதான் நீங்க சிரிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு எனக்கு வயசு ஆகலண்ணே. தம்பி, நான் சொல்றத ஆரம்பத்துல இருந்தே நீங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு சின்ன வயசுன்னு சொல்லிட்டு போறாங்களே, அவங்களுக்கு என்ன பெரிய வயசாயிருச்சா? வாழ வேண்டிய வயசு தானே அவங்களுக்கும். ஆமா தம்பி, உங்களுக்காவது கணக்குக்குன்னு பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் தண்டத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க? சரி, அதை விடுங்க. உங்களை வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணா, அது வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஓ அத சொன்னீங்களா? நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேனே. அப்படி நீங்க நினைச்சிருந்தாலும் அதுல தப்பே இல்லை தம்பி. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? தம்பி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றத சொல்லிடுறேன். லட்சுமி மேடம் மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கும், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டு அவங்களுக்கும் இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. உங்களுக்கு அவங்க மேல எந்த அளவுக்கு மரியாதையும் அக்கறையும் இருக்கோ, அதே அளவுக்கு அவங்களும் உங்க மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் தேவை, உங்களுக்கு ஆதரவு தேவை. இதை விட சரியான தேர்வு வேற எதுவுமே இல்லைங்கிறது என்னோட கருத்து. உங்க 2 பேருக்கும் ஆண்டவன் எப்பவோ முடிச்சு போட்டான். கோயில்ல குங்குமம் தவறுச்சுல்ல, அதைத்தான் சொல்றேன். நீங்க கொடுத்த குங்குமத்தை தான் அவங்க நெத்தியில வச்சுக்கிட்டாங்க. உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறது அந்த கடவுளோட விருப்பமா தான் நான் பார்க்கறேன். சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களோட இஷ்டம். தம்பி, தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் தப்பா பேசவே இல்லையே. விதியோட முடிச்சு இதுவா தான் இருக்குமோ? என்னம்மா சீக்கிரம் வந்துட்டியா? ம், சூடா டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. அது சரி, என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளோதான். நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? உன் மனசுக்குள்ள ஏதோ பாரம் இருக்குமா? இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்ட. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு புழுங்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா விட்டுரு. அத்தை, ம், முதல்ல சொல்ற விஷயமான்னு எனக்கு தெரியல அத்தை.
ஒரு பக்கம் நினைச்சா கோவமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியவே இல்ல அத்தை. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அத்தை, நான் அந்த மகதியை பத்தி தான் சொல்றேன். ஓ, அந்த ரிஷி பொண்டாட்டியா? அவ பொம்பளையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறா தெரியுமா? நம்ம இப்படி நடந்துக்கிறதுனால மத்தவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறா. அவ பேசுறது இருக்கே, ஷோ, நம்ம கனவுலயே நினைக்க முடியாத அளவுக்கு சர்வ சாதாரணமா பேசுறா. லட்சுமி, துஷ்டனை கண்டா தூர விலகன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அத்த, நம்ம பின்னாடியே துரத்திட்டு வர துஷ்டங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி அத்த விலகி போக முடியும்? அப்போ நீ எதிர்த்து தான் நிக்கணும். இல்ல அவ மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளணும். யாரு? நாங்க. ம், அவ எங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. உங்க மேலையா? ஆமா அத்த. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னடி சொல்ற? அவ அவ்வளவு கொடுமைக்காரியா? அவ மனுஷியானே சந்தேகமா அத்த, இருக்கு. பாவம் அத்த, அந்த ரிஷி அவரோட குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறாரு. குழந்தைன்னு பார்த்தா அவர் வாழ்க்கையில வீணா போகுது. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. என் பொண்ணுக்காக தான் நான் வாழ்றேன்னு சொல்றாரு. லட்சுமி, வாழ வேண்டிய வயசுல வாழாம பொண்ணுன்னு சொன்னா வயசான காலத்துல அவருக்கு யாருமா துணை இருப்பாங்க? இப்ப மனைவியா வரவதா நாளைக்கு அவருக்கு துணையா இருப்பா. அது புரியாம. லட்சுமி, இத பாரு, நம்ம உடம்புலயும் மனசுலயும் சக்தி இருக்கிறப்போ தனியா வாழறதுல எந்த கஷ்டமும் இல்ல. சக்தி போனதுக்கு அப்புறம் தனியா வாழற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லம்மா. அத்த, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, முடிவெடுக்க வேண்டியது அவர்தான். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படுற உனக்கு உன் கஷ்டம் கண்ணுக்கு தெரியல. என்னங்க, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? தூக்கம் வரலையா? இல்ல வள்ளியம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஊருக்கு கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கிருந்து நாம என்னமா பண்ண போறோம்? அங்க போனாலாவது வயலு தோட்டம்னு பொழுது ஓடிடும். இங்க சும்மா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. எனக்கும் தாங்க. போதும் இந்த சென்னை வாழ்க்கைன்னு தோணுது. இங்க வந்து நாம எழுந்ததெல்லாம் போதுங்க. என்ன, இங்க இருந்தா பிள்ளைங்களோட இருக்கலாம், அங்க போனா நாம 2 பேரும் தனியா தான் இருக்கணும். வள்ளியம்மா, எனக்கு லட்சுமி இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போறதா என்னமோ மாதிரி இருக்கு. அவளுக்கு என்னங்க, அவ ஒரு ஆளு 100 ஆளுக்கு சமம். அது அவளோட பலம். அந்த பலத்தால அடுத்தவங்களுக்கு தான் பலனே தவிர அவளுக்கு இல்லம்மா. அவ தனக்காக ஒரு நாள் கூட வாழ்ந்தது இல்லம்மா. ஆறுதலுக்கு அவ மேல அன்பு வச்சு பாத்துக்கிறதுக்கு இருந்த ஒருத்தனும் போயிட்டான். இப்ப அவ தனிமரமா நிக்கிறா. எங்க வெற்றி இப்படி அல்பயசுல போவான்னு யாரு நினைச்சு பார்த்தா? அவன் இருந்தா லட்சுமிய அன்பா பாத்துப்பான். இல்லையே, அவன் தான் போய் சேர்ந்துட்டானே. நாம்பளும் ஊருக்கு போயிட்டா லட்சுமி அர்ஜுனை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவளுக்கு. இல்ல வள்ளியம்மா, வெற்றியோட லட்சுமி வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. ஒரு தாய் தந்தையா இருந்து நாம அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வள்ளியம்மா. என்னங்க சொல்றீங்க? இன்னொரு வாழ்க்கையா? ஆமா வள்ளி. ஏங்க, அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும். எனக்கு இது நடக்கும்னு தோணலைங்க.
வள்ளியம்மா, நமக்கு வாழ்க்கையில ஒரு கடமை இருக்குன்னா அது இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த குடும்பம் நடுத்தெருவில் வந்து நின்னப்போ அதை தூக்கி நிறுத்தினது லட்சுமி தான். ஆனா இன்னைக்கு அவ நிராதரவா நிக்கிறா. அவளுக்கு ஒரு ஆதரவு அமைச்சு கொடுக்க வேண்டியது நாம தான். நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலைங்க. எப்படின்னு தான் கேக்குறேன். எப்படின்னு கேட்கத்தான் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அவளுக்கு பிடிச்ச யாரையாவது நாம கண்டுபிடிச்சதான் அவளோட சேர்த்து வைக்கணும். என்னங்க பேசுறீங்க? அவளுக்கு இந்த குடும்பத்தை தவிர வேற என்னங்க பிடிக்கும்? அவளுக்கு இந்த வீட்டை விட்டா ரிஷியோட ஆபீஸ், அதை விட்டா இந்த வீடுன்னு இருக்கா. வேற எதுவுமே. ஏன் இல்லையம்மா, அந்த ரிஷி தம்பி கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியா ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. நாம ஏன் லட்சுமிய அவரோட இணைச்சு வைக்க முயற்சி பண்ணக்கூடாது? என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மா, ரிஷி மேல அவளுக்கு அன்பு மரியாதையும் இருக்கு. ரிஷியை விட ஒரு நல்ல பையன் நம்ம லட்சுமிக்கு கிடைக்க மாட்டான். அச்சோ, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா லட்சுமி எப்படிங்க சம்மதிக்க வைக்கிறது? சமய சந்தர்ப்பம் பார்த்து நாம இதை பத்தி அவகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும். அவ சம்மதத்தை வாங்குற வரைக்கும் நாம இங்கிருந்து போக கூடாதுமா. அடுத்தவங்க வாழ்க்கைக்காக வாழ்றவளோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை.